அழகா நம்மளை பத்தின கதையெல்லாம் எழுதிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிச்சுட்டு, இது எங்க இருந்து பிடிச்சாரு? வாட்ஸ்அப்ல படிச்சிருக்கா. குரூப் 1 தேர்வுக்கு தயார்படுத்தி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் தெய்வத்தை கூலி தரும்னு அழகா எழுதியிருக்கான். என்னை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு, ஒரு நாளைக்காவது வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க, மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் இன்னைக்கு பாக்குறதுல. கண்டிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நாள் தான் இன்னைக்கா இல்ல நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல பாவம் அது படிக்கட்டும். இங்கே 10th கிளாஸ் தானே, இங்கே அந்த பிள்ளைங்க வர சொல்லுங்க. தமிழ் எழுதலாம், தாராளமா தமிழ் எழுதலாம். தமிழ் எழுதினவங்க தான் நிறைய பாஸ் ஆகிருக்காங்க. எனக்கு டைரக்டா கிடைக்கல, ஐஏஎஸ் கிடைக்கல. நான் ஒரு 15 வருஷம் இப்போ குரூப் 1 இருந்துதான் இந்த வருஷம் நான் கலெக்டரா வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெப்டி கலெக்டரா தான் இருந்தேன். 15 வருஷமா தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சர்வீஸ்ல இருந்ததுனால வந்திருக்கேன். ஒருவேளை நேரடியாவே நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா நான் நேரடியாவே ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கலாம். நமக்கு அது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும், தொடர்ந்து எழுதணும். நான் தான் சொல்றேன் இல்லையா, படிக்கிறதுங்கிறது மாணவன் படிச்சுட்டே இருக்கிறதுனால மட்டும் பரீட்சை பாஸ் பண்ண முடியாது, அறிவும் வளர்ந்துடாது. படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்டோட 1 மணி நேரம் படிச்சாலும் போதும். நானும் உங்களை மாதிரி தான் நார்மலான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் குடும்பம்லாம் கிடையாது. இல்லைன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க படிக்கிறீங்க, நான் மதுரையில படித்தேன். மதுரையில பெண்கள் உயர்நீர் பள்ளியில தான் படித்தேன். இதெல்லாம் 25, எனக்கு வயசு 44. ஸோ இதெல்லாம் 25, 28, 29 வருஷத்துக்கு முன்னாடி. படிக்கும்போதே ஏதாவது ஒரு ஆசையோட படிக்கணும், அப்படிதானே? தேங்க்யூ. உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். திருப்பி வரேன். கேள்வி கேட்கணுமா? தம்பி தான் நிறைய கேள்வி கேட்கணும்னா 100% பாஸ் பண்ணணும். சரியா? பாய்.